வணக்கங்க. இது அங்காளம்மன் சத்யா வீடியோ. அனைவருக்கும் இனிய இரவு வணக்கங்க. நல்லா தூங்குங்க. அதாவது எந்த வேலைகள் எப்படி இருந்தா கூட ஒரு 10 ஷார்ட்ஸ் வீடியோ போட்டுறதுங்க. உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வரும்னு நெனைக்கிறேன். ரொம்ப டென்ஷன் ஆவீங்க. என்ன இது நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்துட்டே இருக்கு அப்படின்ட்டு. அம்மா முகத்த ஒரு முறை ஒரு 1 ஹவருக்கு ஒரு டைம் பாருங்க. உங்களுக்கு எவ்வளோ பெரிய கெடுதல்கள் நெருங்கி வந்தா கூட அதெல்லாம் விலகி போகுங்க. அதாவது சில குடும்பங்கள் வந்து தலைகீழா மாறி போயிரும். ஏன் இப்படி நல்லா வாழ்ந்த குடும்பம் இப்படி ஆயிடுச்சேன்ற மாரி இருக்கும். சில பேருக்கு திடீர்னு நல்லா இருப்பாங்க. நோய்வாய்ப்பட்டு படுத்துருவாங்க. அந்த மாரி பல பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கு, ஏதாவது ஒரு தெய்வத்த பற்றி அவங்க அவங்க அதுலேருந்து விடுதலை ஆகணும்னா, கண்டிப்பா அதில பெஸ்ட்டு சாய்ஸ் வந்துங்க அங்காள பரமேஸ்வரின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா, அந்த அம்மா வந்துங்க ஏதாவது செய்வின பிரச்சனைகள் இருந்தாலோ, இல்ல எனக்கு செய்வினலாம் நம்பிக்கை இல்லைங்க. எனக்கு ஏதோ கெட்ட நேரம் இருக்கு. அதனால இப்படி நடக்குது அப்படின்னா கூட, அந்த கெட்ட நேரத்தை கூட அந்த அம்மா வந்துங்க நம்மளுக்கு நல்ல விதமா மாத்தி குடுப்பா. பெரிய பிரச்சனையில போய் முடியிற விஷயத்த, அசால்ட்டா ஒரு சின்ன ஒரு இடைஞ்சலோட முடிச்சு குடுத்துருவா அந்த அம்மா. ஏன்னா வந்துங்க முற்றிலுமா தெய்வங்கள் அப்படியே நம்மள அப்படியே சொகுசா ஒரு அப்படியே பங்களால வாழ வச்சு, கார் பங்களான்னு அப்படின்னு வாழ வச்சு, எந்த குறையுமே இல்லாம அப்படி வாழ வைக்க முடியாது. ஏன்னா, அப்படி வாழ்ந்தாலும் அது போர் அடிச்சிருங்க வாழ்க்கை. பல கஷ்ட நஷ்டங்கள தாண்டி நம்ம ஒரு சந்தோஷமான ஒரு நிலைமைக்கு வரும்போது தான், இவ்வளோ நாள் பட்ட கஷ்டம் இதுக்கா? அப்படின்ற மாரி இருக்கும். அப்பதான் வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் கிடைக்கும், ஒரு முழுமை கிடைக்கும். எப்பவுமேங்க வெயில்ல நெறைய தூரம் நடந்து போறவங்களுக்கு ஒரு நிழலோட அருமைன்றது அப்பதான் தெரியும். சும்மா எப்பவுமே நிழல்ல இருக்கிறவங்களுக்கு அது நிழலோட அருமை தெரியுங்களா? அது மாதிரி தான். அதனாலங்க பல கஷ்டங்கள், துன்பங்கள்ல அவதிப்படுறவங்க கண்டிப்பா அங்காள பரமேஸ்வரிய நாடுங்க. அந்த அம்மா கண்டிப்பா அந்த அம்மா கோயில நாடுங்க. உங்களுக்கு நல்லதே நடத்துவா. வர காலங்கள் உங்களுக்கு பெட்டரா அமையும். எவ்வளோ பெரிய துன்பமா இருந்தாலும் மாறும். உங்க குடும்ப நிலைமை வந்து மேம்படும். உடல்நிலை வந்து சரியாகும். எல்லாமே செஞ்சு குடுப்பா அந்த அம்மாங்க. நன்றி,